நாம் வாழ்கின்ற இந்த அழகான பூமியின் அழகினை பாதுகாப்பதும் அதன் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதும் மனிதர்களாகிய நம்மிடமும் உள்ளது. நம் அறிவியல் வளர வளர இயற்கைக்கு எதிராக பல விஷயங்களை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். நம்முடைய வளர்ச்சி இயற்கையின் அழிவாக மாறுவது மிகவும் அபாயகரமானது. சுற்றுச்சூழலை எப்படி உள்ளதோ அப்படியே பாதுகாப்பது நம் பல தலைமுறைகளுக்கு வாழ்வாதாரமாக இருக்கும். மேலும் சுற்றுச்சூழல் பற்றிய அழகான பல தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள வருகிறார் தாவரவியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் செல்வா சிங் ரிச்சர்ட் அவர்கள். உடன் உரையாடுபவர் பிரபு அவர்கள். சுற்றுச்சூழல்னா என்ன? நம்ம ஆங்கிலத்தில் அதுக்கு என்விரான்மெண்ட்னு சொல்கிறோம். இந்த வார்த்தைக்கான பொருள் என்ன? நம்ம பூமியே ஒரு என்விரான்மெண்ட்னு சொல்கிறது வந்து கரெக்டா? சுற்றுச்சூழல்னா ஆங்கிலத்தில் என்விரான்மெண்ட் என்று சொல்லுவாங்க. இது வந்து நம்மளோட சரௌண்டிங்ஸ், நம்ம இருக்கிற இடத்த சுற்றிலும் நம்மளை சுற்றி என்ன இருக்குதோ அதை தான் நம்ம என்விரான்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். இதை வந்து என்னென்னா முழு பூமியையும் நம்ம என்வாயர்மெண்ட்டுன்னு சொல்கிறது தப்பு கிடையாது. ஸோ அது ஒரு பெரிய முக்கியமாக 2 மூலக்கூறுகள் இருக்குது. என்விரான்மெண்ட்டுன்னு சொல்லச்சில் 2 முக்கியமான மூலக்கூறுகள். ஒன்று வந்து இயற்கை கூறுகள், அதாவது நேச்சுரல் எலமெண்ட்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, காற்று, நீர், மண், பிளான்ட்ஸ், அனிமல்ஸு, ஈவன் சன்லைட், இது எல்லாமே வந்து என்னென்னா இயற்கை சார்ந்த இயற்கை கூறுகள். அதே போல் இன்னொரு பார்ட்டு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா செயற்கையான கூறுகள், அதாவது மேன்மேட் எலமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கட்டிடங்கள், சாலைகள், தொழில்கூடங்கள், தொழில்நுட்ப வளர்ச்சிகள். ஸோ இந்த மாதிரியான அடுத்தபடியான காம்பனண்ட்டை வந்து இது ரெண்டுமே ஒன்றா இணைஞ்சி ஒரு மக்களோட வாழ்வியலுக்கு உறுதுணையாக இருக்கிறத என்வாயர்மெண்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ இதை தான் வந்து என்னென்னா, இதை இப்போ நம்ம சூழியல் ரீதியாக, அதாவது இக்கலாஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம இதை பார்க்கச்சில அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு அனிமல் இருக்குது, அனிமலுக்கு வந்து மற்ற அனிமலோட ஹெல்ப் வேணும். அதே போல் அந்த அனிமல் தங்கக்கூடிய இடம், அது வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு தவளையை எடுத்துக்கிட்டோன்னா வச்சுக்கோங்க, தவளை வந்து ஒரு தண்ணியில் இருக்குது, அந்த தண்ணி ஒரு கீழே வந்து செதுப்பு சேறு இருக்குது, நீர்வாழ் தாவரங்கள் இருக்குது, அப்புறம் பாம்புகள் இருக்குது, மீன்கள் இருக்குது, கொக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை வந்து இது இக்கலாஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது அதோட என்விரான்மெண்ட்டுன்னு நம்ம அழைக்கலாம். ஸோ இதில் வந்து என்னென்னா ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸும் இருக்குது, நேச்சுரல் ஃபேக்டர்ஸும் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே சேர்ந்து இருக்கிற இது சூழல் தான் நம்ம என்விரான்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். சார், இப்போது இயற்கைக்கும் சுற்றுச்சூழலுக்கும் என்ன வித்தியாசம்? அதாவது நேச்சருக்கும் என்விரான்மெண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்? ஓகே, இது ஒரு அருமையான கேள்வி. நேச்சர், அதாவது இயற்கையும் என்விரான்மெண்ட்டும் ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டட், தொடர்புடையவை. ஆனால் ரெண்டும் ஒன்று கிடையாது. ஸோ இயற்கை அப்படின்றது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது எல்லா அனிமல்ஸ், பிளான்ஸு, அதுக்கப்புறமா வந்து எல்லா உயிரினங்களையும் சேர்ந்து அதோட மலைமுகடுகள், அப்புறம் வந்து பாலைவனங்கள், அதுக்கப்புறம் ஆறு, ஓடை, இது எல்லாமே சேர்ந்தது இயற்கையான ஒரு விஷயங்கள். ஸோ என்விரான்மெண்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா இயற்கையை உள்ளடக்கி செயற்கையான மனிதர்கள் வாழும் இடத்து இது எல்லாத்தையும் சேர்த்து தான் என்விரான்மெண்ட். ஸோ ரெண்டுமே வந்து தொடர்புடையது, ஆனால் ரெண்டுமே வேறு வேறு. ஸோ இதுதான் வந்து இயற்கைக்கும், அதாவது நேச்சருக்கும் என்விரான்மெண்ட், அதாவது இயற்கை சூழல். ஸோ இது ரெண்டுமே வேறு வேறு படுத்துறது இதுதான். ஸோ அதுதான் ஒரு நல்ல ஒரு உதாரணமாகவும் இருக்கும். சார், இந்த சுற்றுச்சூழலில் என்னென்ன வகை இருக்குது? ஓகே, சுற்றுச்சூழல் அதாவது என்னென்னா இது வந்து நிறைய வகைகள் இருக்குது. ஏன்னா இது நம்மளோட சுற்றத்தை குறிக்கிறதுனால அது நம்ம நிறைய வகைப்படுத்தலாம். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இயற்கை சூழல் அப்படின்றது பார்த்திங்கன்னா இது வந்து மனிதர்களால் உருவாக்கப்படாத, அதுவாக இயற்கையாகவே இருக்கிறது. ஸோ இதை வந்து இயற்கை சூழல்னு சொல்லலாம், நேச்சுரல் என்விரான்மெண்ட்டுன்னு சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு காடோ, மலைகள், பாலைவனம், இந்த மாதிரியான ஒரு நிலப்பரப்பு சூழல், இதெல்லாமே நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இன்னொன்று வந்து என்னென்னா அக்வாட்டிக் என்விரான்மெண்ட். ஸோ சதுப்பு நில காடுகள், இந்த மாதிரி இதெல்லாமே வந்து ஆறுகள், ஓடைகள், ஏரிகள், குளம், குட்டை, இது எல்லாமே கடல் உயிரினங்கள், இது எல்லாமே வந்து என்னென்னா நம்மளுக்கு வந்து நீர் வாழ் சூழல்னு சொல்லலாம்.
அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செயற்கை சூழல் மனிதர்களால் உருவாக்கப்பட்டது. இப்போ நான் சொன்னது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு அர்பன் என்விரான்மெண்ட்னு சொல்கிறேன். இது எல்லாமே மனிதர்களால் உருவாக்கப்பட்டது. ஒரு கட்டமைப்புக்குள்ளான ஒரு நகரங்கள், அந்த மாதிரியான கட்டிடங்கள், உள்கட்டமைப்பு, விவசாய நிலங்கள், இது எல்லாமே வந்து என்னென்னா ஒரு செயற்கையான சூழலை நம்ம உருவாக்கியிருக்கிறோம். நம்மளோட வாழ்வியலுக்காகவும் நம்மளோட வசதிக்காகவும் அதை உருவாகிருக்கிறோம். அதே போல் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, பயாலஜிக்கல் என்விரான்மெண்ட் இல்லைனா வந்து எக்கலாஜிக்கல் என்விரான்மெண்ட்னு சொல்லுவாங்க. என்ன சொல்கிறது பார்த்திங்கன்னா உயிரியல் சூழல்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து என்னென்னா சுற்றுச்சூழலில் வாழ்கிற அனிமல்ஸ், பிளான்ட்ஸ், இது எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணுற என்விரான்மெண்ட் சொல்லுவாங்க. ஏபயாட்டிக் என்விரான்மெண்ட்டுன்னு ஒன்று சொல்லுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் ஆழ்கடலில் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல அதிகமான உயிரினங்கள் வாழாது, கம்மியான உயிரினங்கள் தான் இருக்கும். ஸோ சில இடத்துல பார்த்திங்கன்னா ஏசெப்டிக் கண்டிஷன், ஏன்னா ஒன்றுமே இருக்காது அந்த இடத்துல, ஜீரோ, ஒரு லைஃப் ஃபார்மும் இருக்காது. அது வந்து என்னென்னா ஏபயாட்டிக் என்விரான்மெண்ட், ஒன்லி ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ் தான் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற பிளானட்டில் வந்து மார்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஏபயாட்டிக் என்விரான்மெண்ட் இருக்குதுன்றத நம்ம இது சொல்கிறோம். அதே போல் வந்து சமூக சூழல், சோஷியல் என்விரான்மெண்ட். இப்போ நம்ம ஒரு ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, ஒரு அப்பா அம்மா பசங்க இருப்பாங்க. ஸோ அது ஒரு குடும்ப சூழல், ஸோ ஃபேமிலி என்விரான்மெண்ட். அதே பார்த்திங்கன்னா சோஷியல் என்விரான்மெண்ட் கொஞ்சம் பெரிய லெவலில் வெளியே போகிறோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரியலில் ஒரு ஸ்கூல், காலேஜஸ் வேர் ஸ்டூடெண்ட்ஸும் வாத்தியாரும் இருப்பாங்க. அதே போல் வந்து ஒரு பண்டிகை காலத்தில் உள்ள ஒரு என்விரான்மெண்ட்டு, கூடுகை. ஸோ இது சூழலுக்கு ஏற்ற மாதிரி என்விரான்மெண்ட்டும் மாறும். ஸோ இது எல்லாமே அதே போல் பொருளாதார என்விரான்மெண்ட், ஃபினான்ஷியல் ஆர் எக்கனாமிக்கல் என்விரான்மெண்ட், அது வந்து வளர்ச்சியை சார்ந்ததாகவே இருக்கும், தொழில்நுட்பத்தை சார்ந்ததாக இருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த சுச்சுவேஷன் பேஸ்டு என்விரான்மெண்ட் மாறும், வகைப்படும். சார் இப்போது நம்ம இயற்கையை பற்றி படிக்கும்போதோ இல்லை சுற்றுச்சூழல் பற்றி படிக்கும்போதோ இந்த பயோ ஜியோ கெமிக்கல் சைக்கிள்ன்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க. அப்படின்னா என்னது? ஸோ பயோ ஜியோ கெமிக்கல் சைக்கிள், இது தமிழில் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உயிர் புவி வேதியியல் சுழற்சின்னுவாங்க. இது முக்கியமாக என்னென்னா இந்த கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ், அதாவது வேதியியல் கூறுகள்னுவாங்க, கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், ஃபாஸ்பரஸ், இந்த மாதிரியான வேதியியல் கூறுகள். இது எப்படி பூமியிலேருந்து உயிரினங்களுக்குள்ளேருந்து திருப்பி பூமிக்கும் எப்படி இது சுழருது அப்படின்றத நம்ம படிக்கிறது தான் வந்து இந்த பயோஜியோ கெமிக்கல் சைக்கிள் அப்படின்றது. இதனால் என்ன நடக்குது? இப்போ இந்த வேதியியல் கூறுகள், இப்போ வந்து ஒரு கார்பன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து எப்படி வந்து ஒரு காற்றுலேருந்து கார்பன் டை ஆக்சைடாக இருக்குது, வாயு நிலையில் இருக்குது, அது வந்து எப்படி வந்து செடி வந்து ஒளி சேர்க்கை மூலமாக அதை வந்து சர்க்கரையாக அதை மாற்றுது. அது அப்புறம் வந்து அதோட உணவுக்கும் அந்த செடியோட வளர்ச்சிக்கும் அது ஊட்டச்சத்தாக அது அமையுது, அது வந்து வளருது. அப்போ அதை வந்து ஒரு தாவர உண்ணி, ஏதாச்சும் ஒரு புழுவாக இருக்கட்டும், ஒரு அனிமலாக இருக்கட்டும், ஹெர்பிவோர்ஸ், அதாவது தாவர உண்ணிகள் அதை சாப்பிடும்போது அதிலிருந்து தேவையான அந்த சர்க்கரைகள், அதுக்கு வந்து தேவையான ஊட்டச்சத்தாக அது கிடச்சிக்குது. அது வந்து என்ன பண்ணுது, இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பழம் பழுக்கச்சில் வந்து எல்லாம் அதில் சுகர்ஸ், சர்க்கரை அதிகமாக இருக்கும். இது எல்லாமே வந்து ஒளி சேர்க்கையால் வந்த ஒரு மூலக்கூறுகள் மூலமாக வந்த இதுதான் இந்த மாதிரி சர்க்கரையாக வந்து பழத்தில் இருக்குது, நம்மளும் சாப்பிட்றோம், அனிமல் சாப்பிடுது. அப்போ இந்த மாதிரி இது சாப்பிடச்சில் என்ன ஆகுது அப்படின்னா அதுக்கு உண்டான தேவையான ஊட்டச்சத்து கிடைக்குது. அதோட வாழ்விற்கும் அதோட உற்பத்திக்கும் அது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அப்போது இந்த அனிமல் வந்து என்னென்னா இறக்கும் போதோ இல்லைனா ஒரு இறக்கச்சில் வந்து அது வந்து டீகம்போசர்ஸ், அதாவது டீகம்போசர்ஸ் வந்து இந்த புஞ்சைகள் வந்து அதை வந்து டீகம்போஸ் பண்ணது. அப்போ திருப்பி அந்த கார்பன் என்ன ஆகுது, மண்ணுக்கு போகுது. மண்ணிலேருந்து திருப்பி வந்து என்னென்னா ஒரு ஃபயர் வந்ததோ, ஒரு காட்டு தீ அந்த மாதிரி வரச்சில் திருப்பி அது எரிஞ்சு திருப்பி அது வந்து வாயாக போயிடுது. ஸோ காற்று இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து ஒரு சுழற்சியாக, ஸோ எப்படி ஒரு ஃபிசிக்கல் ஸ்டேட்லேருந்து ஒரு பயாலஜிக்கல் ஸ்டேட்டுக்கு வந்து பயாலஜிக்கல் ஸ்டேட்லேருந்து ஒரு ஏர் ஸ்டேட்டுக்கு போகிறது. ஸோ இந்த சுழற்சியை தான் நம்ம வந்து பயோஜியோ கெமிக்கல் சைக்கிள்னு சொல்கிறோம். ஸோ இது மாதிரி நிறைய முக்கியமான சுழற்சி முறைகள் நம்மளோட என்விரான்மெண்ட்டில் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நீர் சுழற்சி முறை ரொம்ப முக்கியமானது. ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறமா வந்து நைட்ரஜன், அதுவும் வந்து ரொம்ப முக்கியமானது. ஆக்சிஜன், ஃபாஸ்பரஸ். ஸோ இது எல்லாமே வந்து வெவ்வேறு வகையான சுழற்சி முறைகள். இது வந்து நம்மளுக்கு ரொம்ப இன்றியமையாததாக இருக்குது. சார் அதே மாதிரி இன்னொரு வார்த்தையும் யூஸ் பண்ணுவோம் நம்ம இந்த சுற்றுச்சூழல் பற்றி படிக்கும்போது, நேச்சுரல் கேபிட்டல்ன்ட்டு. அப்படின்னா என்ன சார்? ஸோ நேச்சுரல் கேபிட்டல் அப்படின்றது என்னென்னா இயற்கை மூலதனம். இப்போ ஒரு நாட்டுக்கு வந்து எப்படி ஒரு
ஃபினான்ஸோ இல்லைனா ஒரு 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 அது மதிப்பிடுறாங்களோ, அதோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை வச்சு மதிப்பிடுறாங்களோ, அதே போல் வந்து ஒரு இயற்கை வளங்களை வச்சு ஒரு ஒரு நாடு வந்து ஒரு செழுமையான நாடா அப்படின்றத நம்ம மதிப்பிட முடியும். ஸோ அதுதான் வந்து என்னென்னா இயற்கை மூலதனம் அப்படின்னுவாங்க. ஒரு நாட்டில் வந்து இயற்கை மூலதனம் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா இருக்குதோ அந்த நாடு அவ்வளோக்கு அளவு செழிப்பாக இருக்குதுன்றத நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்த நாட்டில் உள்ள மக்களோட வாழ்வாதாரம் இயற்கை சார்ந்து இருக்குது. ஸோ அப்போ இயற்கை நம்மளுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்குதோ, இயற்கை வளங்கள் எவ்வளோ அதிகமாக இருக்குதோ அது வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஆதாயம். இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை வந்து நம்ம வந்து ரெண்டாக பிரிக்கலாம். பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புதுப்பிக்கத்தக்க வளங்கள், இயற்கை வளங்களை வந்து ரினியூவபிள் ரிசோர்ஸஸ்ன்னு சொல்லலாம். இப்போ என்னென்னா காடுகள் மரம் வளரும், ஸோ நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறோம், இப்போ அது வளருது. பட் காடுகளை அழிக்காமல் நம்ம சஸ்டைனபிளாக நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒரு. ஸோ மலைகளில் உள்ள காடுகள், இப்போ மேலே பார்த்தீங்கன்னா மலைமுகட்டு காடுகள்னு சொல்லுவாங்க. ஸோ ஷோலா ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க, ஷோலா ஃபாரஸ்ட். ஸோ அது அந்த காடு இருக்கிறதுனால மழை பெய்யச்சில் என்னென்னா அது வந்து தண்ணியை வந்து தக்க வச்சுக்கும். அப்போ தக்க வச்சுக்கும் போது ஒரு 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 ஸ்பாஞ்ச் எப்படி மேலே இருக்குமோ அந்த மாதிரி தண்ணியை தக்க வச்சு அது தண்ணி வந்து வருடந்தோறும் நம்மளுக்கு விடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் ஃபுல்லாகவே வந்து நம்மளுக்கு வந்து நார்த் ஈஸ்ட்டில் உள்ள ஹிமாலயன் ரேஞ்ச் மாதிரி பனி கிளேசியர்ஸ் வந்து உருகி நம்மளுக்கு மழை தண்ணி வர்றதில்ல. இங்கே வந்து என்னென்னா இந்த காடுகள் தான் நம்மளுக்கு அதை வந்து ஒரு முக்கியமான இடமா வச்சு நம்மளுக்கு அந்த தண்ணியை பிடிச்சி வச்சு நம்மளுக்கு தருது. ஸோ அதுதான் வந்து ஆறாக நம்மளுக்கு வருஷந்தோறும் வருது. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா தாமிரபரணி வருடந்தோறும் ஓடுற நதி. இப்போ அது வந்து பார்த்திங்கன்னா மேலே உள்ள அந்த காடுகள் நம்மளுக்கு இன்னும் அப்படியே எந்த ஒரு சிதைவும் இல்லாமல் அப்படியே பாதுகாக்கப்பட்டதுனால அது இருக்குது. ஸோ பல்லுயிர் பெருக்கம், இந்தியா வந்து ஒரு முக்கியமான பல்லுயிர் பெருக்க வளங்கள் நிறைந்த நாடு. அதனால வந்து பல்லுயிர் பெருக்கம் அப்படின்றது வந்து பயாலஜிக்கல் வெல்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மரபணு வளங்கள் நிறைய இருக்குது. இப்போ வந்து என்னென்னா வைல்டு வெரைட்டிஸ், புராதன வகை செடி வகைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ காய்கறியோ அரிசியோ பருப்போ இது எல்லாமே வைல்டு வெரைட்டிஸ் எல்லாமே நம்மக்கிட்ட நிறையா இருக்குது. மாமரத்தோட வைல்டு வெரைட்டிஸ், பலாமரத்தோட வைல்டு வெரைட்டிஸ், அதுக்கப்புறம் வாழையோட வைல்டு வெரைட்டிஸ், இது எல்லாமே வந்து நம்மளுக்கு மரபணு வளங்கள்னு சொல்லுவாங்க. நாளை பின்ன ஏதாச்சும் ஒன்று நம்மளுக்கு அழிஞ்சாலுமே இந்த வைல்டு வெரைட்டிஸோட மரபணுக்கள் நம்மளுக்கு இருக்குது, அதை நம்ம பாதுகாத்துக்கிட்டோம். ஸோ அதே போல் மெடிசினல் வேல்யூஸ், ஸோ மருந்து இயற்கை மருத்துவ குணமுள்ள மூலிகைகள், ஸோ இது எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து ரினியூவபிள் ரிசோர்ஸஸில் வரும். அதே போல் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், புதுப்பிக்கத்தக்க இயலாத வளங்கள்னு இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா கனிம வளங்கள், இப்போ நம்ம வந்து அதை எடுத்துட்டோன்னா அதை திருப்பி அந்த இடத்துல இது பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து அதை வந்து குறிப்பாக இந்த நான் ரினியூவபிள் நிலக்கரி, எண்ணெய், எரிவாயு இதெல்லாமே வந்து நம்ம வந்து சஸ்டைனபிளாக யூஸ் பண்ணாமல் இருக்க முடியாது. பட் ஓரளவுக்கு நம்ம அதை வந்து கொஞ்சம் கவனத்தோடு நம்ம அதை யூஸ் பண்ணோம். ஸோ அதே போல் வந்து சுற்றுச்சூழல் அமைப்புக்கு, அதாவது நம்மளோட என்விரான்மெண்ட்டுக்கு இந்த மாதிரியான இயற்கை சுற்றுச்சூழல் வளங்கள் வந்து என்ன பயன் நம்மளுக்கு கொடுக்கும். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சதுப்பு நில காடுகள் இருக்குது. சதுப்பு நில காடுகள் இப்போ பார்த்திங்கன்னா ஈஸ்ட் கோஸ்ட்டில் இருக்குது. ஸோ சுனாமி நேரத்தில் வந்து அது வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய அரணாக இருந்தது. ஸோ உள்ள கிராமங்களோ நகரங்களோ வந்து பாதிப்பு அடையாத அளவுக்கு அந்த மரங்கள் அந்த இது வந்து ஒரு அரணாக இருந்தது. ஸோ இந்த மாதிரியான ஒரு அரண் வந்து நம்மளுக்கு வந்து இயற்கையை வந்து நம்மளுக்கு கொடுக்கறது. ஸோ ஈரநிலம், சதுப்பு, இப்போ நம்மளுக்கு சென்னையை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பள்ளிக்கரணை சதுப்பு நிலங்கள். ஸோ அது ரொம்ப நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு இயற்கை நிறைந்த ஒரு நிலப்பரப்பு. அதில் வந்து அதிகபட்சமான பறவைகள் வருது, வேடந்தாங்கல் சரணாலய பறவைகள் வருது. அதில் தங்கியிருக்கிற பறவைகள், வேடந்தாங்கத்தில் தங்கியிருக்கிற பறவைகள் அந்த தண்ணியில் எச்சம் போடுற அந்த தண்ணி வந்து பாசனத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. அது அவ்வளோ மேன்யூர், அவ்வளோ ஃபர்டிலைசர் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து நம்மளோட நேச்சுரல் கேபிட்டல், இதுக்கு உண்டான ஒரு முக்கியமான ஒரு காரணிகளாக இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். சங்ககால இலக்கியத்தில் தமிழர்கள் இயற்கையை எப்படி பார்த்தாங்க? ஸோ பண்டைய காலத்து தமிழர்கள், அதாவது சங்க இலக்கியத்தில் நிலப்பரப்பு, லேண்ட்ஸ்கேப் அதை பற்றி நிறையா சொல்லியிருக்காங்க. இந்த காலகட்டம் சங்க இலக்கிய காலகட்டம் அப்படின்றது பார்த்திங்கன்னா கிமு 300 கிபி 300 வரைக்கும் இந்த ஒரு இடைப்பட்ட காலங்களில் இது சங்க இலக்கியம், சங்க காலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய கவிதைகளில், அதுக்கப்புறமா பழைய பாடல்களில் இந்த மாதிரியான நிலப்பரப்பு,
அது சார்ந்த மக்கள், அவங்களோட வாழ்வியல், அவங்களோட உணர்வுகள், அவங்களோட பழக்க வழக்கங்கள், நடவடிக்கைகள் எல்லாமே அது சார்ந்த நிலப்பரப்பை சார்ந்தே இருந்ததை நம்ம பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, 5 திணைகள் 5 திணைகள்னு சொல்லுவாங்க. ஸோ குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. ஸோ இந்த மாதிரி 5 திணைகள் 5 நிலப்பரப்புகள் அப்படின்றத நம்ம சங்க இலக்கியங்களில் பார்க்குறோம். அதோட இந்த நிலப்பரப்புகளில் வாழ்ந்த மக்களோட வாழ்வியல், அவங்களோட உணர்வுகள் எப்படி இருந்திருக்கு, அவங்க எதை சார்ந்து அவங்களோட அந்த நிலப்பரப்பில் என்னென்ன மாதிரியான விலங்குகள், தாவரங்கள் இருந்தது, அவங்க எப்படியான வாழ்க்கை முறையை அந்த நிலப்பரப்பில் அவங்க மேற்கொண்டாங்க, ஸோ அவங்களோட உணர்வுகள் எப்படி இருந்தது, இதெல்லாமே நம்ம அதில் பார்க்கலாம். உதாரணத்துக்கு நான் ஒரு 2 இது சொல்கிறேன் நான் உங்களுக்கு. குறிஞ்சி நிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிஞ்சி அப்படின்றது மலையும் மலை சார்ந்த இடம் அப்படின்றது இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, கடவுள் அந்த குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடத்தில் உள்ள கடவுள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு முருகர் அப்படின்றத நம்ம அந்த பாடல்கள் மூலமாக நம்ம தெரிகிறோம். அங்கே உள்ள வாழ்வியல், அந்த அனிமல்ஸ், பிளான்ஸ் அதெல்லாமே அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த நிலப்பரப்பில் வந்து குறிஞ்சி மலர், இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நீலகிரிஸ் இந்த மாதிரியான உதகமண்டலம் ஏரியா அதிலலாம் பார்த்திங்கன்னா மலையில் முகட்டிலலாம் பார்த்திங்கன்னா குறிஞ்சி மலர்கள் ஃபுல்லாக பூத்துருக்கும். இப்போ அந்த மாதிரியான புலி, யானை, ஸோ இந்த மாதிரியான இடத்துல இது எல்லாமே காட்டு தேன் இதெல்லாமே வந்து இந்த மாதிரியான ஒரு நிலப்பரப்பில் சார்ந்ததாக இருக்குது. அப்போ அங்கே உள்ள மக்கள் அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பலசாலிகளாகவும், அவங்க வந்து ஒரு போர் புரிகிற மாதிரியான ஒரு தோற்றத்தை உடையவங்களாகவும், அதுக்கேற்ற மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருந்தவங்களாகவும் நம்ம அதை பார்க்குறோம். இன்னொரு நிலப்பரப்பு அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, பாலை நிலம் அப்படின்றது பார்த்திங்கன்னா டெசர்ட்டை சொல்லுவாங்க, மோஸ்ட்டாக வறண்ட நிலம். ஸோ நம்ம தமிழ்நாடு இந்த சதர்மோஸ்ட், அதாவது தென் பரப்பில் பாலை அப்படின்றது நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா, பார்த்துருக்குமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. எத்தனை பேர் இதை பார்த்துருப்போம் அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. பாலை அப்படின்றது வந்து ஒரு டெசர்ட். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டமோ தூத்துக்குடி மாவட்டத்தில் சில ஏரியாவில் காயாமொழி இந்த மாதிரியான ஏரியாவில் இடத்துல பார்த்தீங்கன்னா செம்மண் தேரிக்காடுகள் அப்படின்றது இருக்கும். இது ஒரு சிறந்த உதாரணம். இந்த பாலை வறண்ட நிலத்துக்கு அங்கே பார்த்திங்கன்னா மணல் மாதிரி இருக்கும், செம்மண் கலர் அப்படியே வந்து ரொம்ப ரெட்டாக இருக்கும். அது அந்த இடத்துல பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு முள் செடிகளும் இருக்கும், செடிகள் கற்றாழை செடிகள், இந்த மாதிரியான கேக்டஸ் அந்த மாதிரியான பிளான்ஸ் தான் இருக்கும். அப்புறம் மான் இருக்கும். ஸோ மோஸ்ட்டாக ஹண்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு நிலப்பரப்பு. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா கொற்றவை தெய்வம் இருக்கும். ஸோ இதுதான் வந்து சங்க இலக்கியத்தில் நம்மளோட நிலப்பரப்புகளோட வகைகளை பற்றி அழகாக சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நெய்தல் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கடல் சார்ந்த இடமும், அப்புறம் அதே போல் மருதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வயல் சார்ந்த. ஸோ ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரியும் மக்களோட வாழ்வு முறையும், அவங்களோட அந்த நிலப்பரப்பில் என்னென்ன பிளான்ஸ், அனிமல்ஸ் இருக்குது, அவங்க அதை சார்ந்து எப்படி இருந்தாங்க அப்படின்றத நம்மளுக்கு அது சொல்லாது நல்லா. சார், இப்போது நம்ம எப்போவும் சோஷியல் மீடியா திறந்தாலும் சரி, நியூஸ் பேப்பர் திறந்தாலும் சரி, இல்லை டிவியை பார்த்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் பேசப்படுற வார்த்தை வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இப்போ இதனால் சுற்றுச்சூழலுக்கு என்ன பாதிப்பு வரும்? ஏஐ, செயற்கை நுண்ணறிவுன்னு சொல்லுவாங்க. இது இப்போ சமீபத்திய காலத்தில் இது ரொம்ப பிரபலம் அடைஞ்சிருக்குது, ரொம்ப ஃபேமஸ் ஆகிருக்குது. இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸு, எல்லா கோர்ஸஸு எல்லாமே வந்து என்னென்னா நம்ம வந்து ஏஐ அப்படின்னு தான் சொல்கிறோம். ஸோ இது வந்து செயற்கை நுண்ணறிவு. மோஸ்ட்டாக வந்து இது சுற்றுச்சூழலுக்கு இதோட தாக்கம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 2 வகையிலையும் நம்ம சொல்லலாம். பாசிட்டிவாகவும் சொல்லலாம், நெகட்டிவாகவும் சொல்லலாம். மோஸ்ட் அண்ட் பாசிட்டிவாக இப்போ நம்மளுக்கு இதில் என்ன ஆதாயம், இந்த மாதிரியான இது போட்டோன்னா சுற்றுச்சூழலுக்கு எப்படி ஒரு நல்ல ஒரு இது இருக்குது. ஸோ இப்போ வந்து எல்லாத்தையும் ட்ராக் பண்ணலாம். நம்ம இப்போ வந்து வெப்பநிலை மாற்றம் ப்ரெடிக்ட் பண்ணலாம். அதே போல் வந்து சைக்ளோன் ப்ரெடிக்ட் பண்ணலாம். அதே போல் வந்து விமான போக்குவரத்து, இப்போ வந்து என்னென்னா இந்த இடத்துல விண்டு டர்புலன்ஸ் இருக்குது, ஸோ இந்த இடத்துல மழை வர்ற மாதிரி இருக்குது, மழை மேகங்கள் இங்கே இருக்குது, ஸோ இந்த இடத்துல புயல் வர்றது, இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து சொல்லலாம். அதே போல் என்விரான்மெண்ட் ரிலேட்டட் அப்படின்றது இப்போ இன்னொரு ஆங்கிளில் நம்ம அதை பார்த்தோம் அப்படின்னா காட்டுத்தீ,
காட்டுத்தீயை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறது ஏஐ மூலமாக ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஸோ சேட்டலைட் மூலமாக வச்சு ஸோ ப்ரெடிக்ஷன், அதாவது எந்த கால சூழ்நிலையில் நம்மளுக்கு காட்டுத்தீ அதிகமாக வரும். இன்னும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான வெயில் நேரங்களில் இந்த மாதிரியான சம்மர் டைமில் நம்மளுக்கு வரும் அப்படின்றது அதாவது எல்லா வருஷத்தில் கிடைச்ச டேட்டாவை அந்த தகவல்களை அது வந்து என்ன பண்ணோம், அனலைஸ் பண்ணி நம்மளுக்கு முன்கூட்டியே இதை வந்து ஒரு இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்றத ஒரு இண்டிகேஷன் சமீட்சைகளை நம்மளுக்கு காமிக்கும். ஸோ இதுதான் வந்து ஏஐயோட ஒரு முக்கியமான ஒரு பங்கு. ஸோ பாசிட்டிவாக அதே போல் வந்து இப்போ வந்து என்னென்னா ப்ரெசிஷன் ஃபார்மிங்ன்றது, அதாவது என்னென்னா ஒரு துல்லியமான விவசாயம் ஏஐ மூலமாக, ஏஐ பேஸ்டு. எப்படி அப்படின்னா ஒரு நான் வந்து விவசாயத்தில் நான் வந்து நீர்ப்பாசனம் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ அந்த இடத்துல வந்து தண்ணி வந்து எவ்வளோ தண்ணி அந்த செடிக்கு தேவையோ அந்த அதுக்கு தேவையான தண்ணி ஒண்டி தான் அந்த இதுக்கு வந்து தகவல் கொடுக்கும், அந்த மோட்டரை இயக்கும், அந்த மாதிரி தண்ணி போகும். தண்ணி அதிகமானதுக்கு மேலே போச்சுன்னா அது வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ அதே போல் டெம்பரேச்சர் எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையதாக வச்சு இது பங்களிக்குது, இது வந்து செயல்படுது. ஸோ இது வந்து பாசிட்டிவ். ப்ரிசிஷன் ஃபார்மிங்கு, அப்புறம் வந்து ஃபயர் டிடெக்ஷனு, அலாரம் சிஸ்டம்மு, அப்புறம் கிளைமேட் ப்ரெடிக்ஷன் இதெல்லாமே சொல்லுவாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நெகட்டிவ் சைடு, அதோட பாதிப்புகள் என்ன என்விரான்மெண்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின்னணு கழிவுகள், நிறையா எலக்ட்ரானிக் வேஸ்ட்டு, அப்புறம் வந்து என்னென்னா அதிக திறன் வந்து எனர்ஜி வந்து நம்மளுக்கு அது வந்து செலவு பண்ணுறோம். அதாவது என்னென்னா மின்சார சக்தி தேவைப்படுது. ஸோ அதெல்லாமே நம்ம அதிகமாக நம்மளுக்கு அதே போல் வந்து அந்த ஹீட் ஜென்ரேஷன், இவ்வளோ தகவல் பரிமாற்றம் நடக்கும்போது வெப்பம் அதிகமாகிறதுனால அதை குளிர்விக்கிறதுக்கு நிறைய நீர் தேவைப்படுது. ஸோ தண்ணி நிறைய அதில் ஃப்ளஷ் பண்ணி இது பண்ணுறது. ஸோ கூலன் சிஸ்டம் ரொம்ப முக்கியமான ஒரு இதுவாகுது. ஸோ அப்போ நிறைய நீர் தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரியான சில பாதிப்புகளும் அதில் இருக்குது. சில பேர் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் தெருநாய்களுக்கு வந்து சாப்பாடு கொடுப்பாங்க. இப்போ இதனால தெருநாய்க்கு ஜாஸ்தி ஆகிடுச்சு. இன்னொரு சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த புறாக்கள் நிறைய வளர்க்குறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா மற்ற பறவைகளோட வாழ்விட வந்து அழியுது. இப்போ இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனால எப்படி சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுது? இது அதிகப்படியாக நகர்ப்புறங்களில் தான் நம்ம பார்க்குறோம். ஃபெரல் டாக்ஸ் இல்லைனா ஸ்ட்ரே டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லைனா தெரு நாய்க்கள்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு நான் நாயை பற்றி சொல்லிடுறேன், தெரு நாயை பற்றி சொல்லிடுறேன், அப்புறமா நான் புறாக்களை பற்றி சொல்கிறேன். நான் ஸோ தெருநாய்க்கள் இப்போ என்ன அப்படின்னா அது வந்து மக்களோட சார்ந்து ரொம்ப நாளாகவே பயணிச்சுட்டு வருது. ஸோ நாய்க்கள் மக்களோட வாழ்வில் ஒரு இன்றியமையாத ஒரு விலங்கு, ஒரு டொமஸ்டிக் அனிமல். அது இருந்தாலும் அது வந்து அதோட பூர்வீகம் வந்து ஒரு ஓநாய் கூட்டம் தான். ஸோ அப்போ வந்து நாய்கள் வந்து என்னென்னா மக்களோட வாழ்வோடு சேர்ந்து ஒன்றி வர்றதுனால இப்போ என்ன அப்படின்றப்போ வந்து ஒரு நகர்ப்புறத்தில் வந்து நாய்கள் அதிகமாக பார்க்குறோம். அது வந்து இனப்பெருக்கம் பண்ணச்சில் அது வந்து அதிகப்படியான இனப்பெருக்கம் பண்ணி அதை வந்து மக்களால் பார்த்துக்க முடியாமல் அதை அப்படியே விட்டுடுறாங்க. அது அப்படியே தெருவில் போய் அது அப்படியே ஸ்ட்ரே ஆகிடுது. இப்போ இது வந்து என்னென்னா பூர்வ வனவிலங்குகள், நேட்டிவ் மற்ற வனவிலங்குகளை அந்த இடத்துலேருந்து வெளியே விரட்டி விட்டுருது. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அதிகமாக ஆகுது. இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு சார்ந்த நரிகளோ இல்லைனா வந்து மற்ற விலங்குகள், இப்போ பார்த்திங்கன்னா ரேபிட்டு, முயலோ இல்லைனா வந்து எந்த ஒரு சார்ந்த அதர் அனிமல்ஸை கிட்ட விடுறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே பேக் ஆகி ஹண்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்குது. அதே போல் வந்து இயற்கையான உணவு தேடும் நடத்தைகள், அதாவது என்னென்னா பார்த்திங்கன்னா அது வந்து நம்ம வந்து அதுக்கு சாப்பாடு போடுறோம், அது வந்து நாய்கள் வந்து அதை சார்ந்து இருக்குது. எப்போ நம்ம வந்து இந்த நாய்களுக்கு நம்ம வந்து சாப்பாடை போடுறத நிறுத்துகிறோமோ, அதாவது ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட வைல்டு கேரக்டர், வைல்டு பிஹேவியரை அது காமிக்க ஆரம்பிக்கும். அது என்னென்னா கும்பலாக சேர்ந்து அது வந்து உணவு தேடுறதுக்கு போகும். அப்போ வந்து ஒரு குழந்தையோ இல்லைனா ஏதாச்சும் ஒரு மற்ற அனிமல்ஸையோ கடிக்கிறதுக்கு அந்த ஃபெரோஷியஸ் நேச்சர் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து என்னென்னா மக்களோட இதில் ஒரு பெரிய
ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ ரேபிஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ சுகாதார நெருக்கடி நிறைய வரும். ஸோ இது வந்து இது ஒண்டி இல்லாமல் நோய்களை பரப்பி அதை வந்து ரொம்ப ஒரு நகர்ப்புற வாழ்வுக்கு அது ஒரு பெரிய கேடாயிடும். ஸோ இதை எப்படி இது வந்து கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குண்டான ஒரு முக்கியமான ஒரு நடவடிக்கைகள், தடுப்பூசியோ இல்லைனா வந்து கருத்தடை அந்த மாதிரியான ஒரு அப்ரோச் ஏதாச்சும் நம்ம அதுக்கு கொண்டு வரலாம். ஸோ இதை வந்து அதே போல் டாக் ஹோம்ஸ்ன்னு இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு பராமரிப்போ, அனிமல் கேர்ஸு, இந்த மாதிரியான இதில் வந்து ப்ராப்பராக வந்து ஒரு அடாப்ஷனோ இல்லைனா ஒரு வழிகாட்டு முறைப்படியோ இல்லைனா ஒரு மேற்பார்வையாளர் மூலமாக இதை வந்து நம்ம பண்ணனா இதை நம்ம ஓரளவுக்கு நம்ம கட்டுப்படுத்தலாம். புறாக்கள் அப்படின்றப்ப பார்த்திங்கன்னா, காட்டு புறாக்கள் மோஸ்ட்டாக வந்து என்னென்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மெரினா பீச்சில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரக்கணக்கான புறாக்கள் இருக்கும். இதுக்கு காலையில் வந்து சாப்பாடு போடுவாங்க. அதே போல் அபேண்டன்ட் பில்டிங்ஸில் இருக்கும். ஸோ இந்த புறாக்களோட அதே போல் புல்வெளிகள், பார்க்கில் உள்ள புல்வெளிகளில் நம்ம இந்த புறாக்களை அதிக அளவில் நம்ம பார்க்குறோம். ஆனால் இது வந்து அதிகமாக இனப்பெருக்கம் பண்ணுறதுனால அதிகமாக வந்து நிறைய பரவி நிறைய இதுவாகுது. இப்போ இதுக்கு வந்து என்னென்னா, நகர்ப்புறத்தில் வந்து என்னென்னா, இது வந்து ஒரு முக்கியமான நோய் பரப்பு காரணியாகவும் இருக்குது. இதுதான் நோய் பரப்புதுன்னு சொல்லவும் முடியாது. ஆனால் இது ஒரு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் இது. ஸோ இது என்னென்னா, இப்போ அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இப்போ எல்லாமே நிறைய பில்டிங்ஸ்லாம் வந்துருச்சு, டால் பில்டிங்ஸ்லாம் வந்துருச்சு. அதில் எல்லாத்துலேயும் ஏசி டக்ஸ் இருக்குது. எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த புறாக்கள் வந்து ஒரு 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 தங்கும் இடமாக அதை பார்க்குது. இப்போ நீங்கள் ஒரு காடு சார்ந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, அது ஒரு மலை முகட்டுலையோ இல்லைனா ஒரு பாறை இடுக்குலையோ இந்த மாதிரி தான் இருக்கும். பட் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இந்த பில்டிங்ஸ் எல்லாமே ரொம்ப ஹைட்டாக ஆகிடுது. அப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு இன்னும் வசதியான ஒரு வாழ்விடம் அதுக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு எங்கெல்லாம் ஒரு சமவெளி இருக்குதோ அங்கே மக்கள் சாப்பாடு போடுறாங்க. அதனால அது வந்து இந்த மாதிரியான இடத்த தேர்ந்தெடுத்து இது அதிகமாக வந்துடுது. ஸோ இது எல்லாமே என்னென்னா, முக்கியமாக வந்து என்னென்னா நோய் பரப்புகள். அதே போல் சில முக்கியமான நோய்கள் இருக்குது. சிட்டகோசிஸ் அப்படின்வாங்க. ஸோ இது வந்து புறாக்கள் மூலமாக வருது. அப்புறம் ஹிஸ்டோபிளாஸ்மோசிஸ். ஸோ இதுவும் இந்த மாதிரியான புறாக்கள் மூலமாக வர்றது, பறவைகள் மூலமாக வர்றது. அதே போல் அதோட எச்சம், அதுவும் வந்து சில பேருக்கு வந்து என்னென்னா சுவாசத்தில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. அதோட எச்சம் சுவாசத்தில் ஒண்டி இல்லை, ஈவன் சில பில்டிங்ஸும் மானுமெண்ட்ஸில் இது எல்லாத்துலேயுமே வந்து அது வந்து அந்த ஆசிட் அதிகமாக இருக்கிறதுனால அது வந்து சேதப்படுத்துது. இது ஒரு பக்கம் இருக்கச்சில. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, புறாக்கள் வந்து ப்ரெடேட்டர்ஸாக ஈர்க்கும். பார்த்திங்கன்னா பூனை வந்து அது புறாவை சாப்பிடும். அதே போல் வந்து ப்ரெடேட்டரி பேர்ட்ஸ் வந்து அதை ஹேண்ட் பண்ணும். ஸோ இது பண்ணச்சில் வந்து இது எல்லாமே வந்து தேவையில்லாத அதர் அனிமல்ஸையும் நம்ம இந்த இடத்துல வந்து அது கொண்டு வருது. ஸோ இதெல்லாம் சில ப்ராப்ளம்ஸ். பிளான்ஸையும் நிறைய பேர் ஆசைக்கு வளர்க்குறாங்களே. எங்கேயோ டிவியில் ஏதோ பிளான்ஸை பார்த்துருப்பாங்க, அதை உடனே ஆர்டர் பண்ணி வீட்டில் வளர்ப்பாங்க, இல்லை அவங்க தோட்டத்தில் வளர்ப்பாங்க. இப்போ இதனால் என்னென்ன பாதிப்பு வருது இயற்கைக்கு? நிறைய வெளிநாட்டு செடிகள், அதாவது என்னென்னா செடிகளோட மோகம் அதிகரிச்சுக்கிட்டே வருது. ஏன்னா இப்போ உள்ள சோஷியல் மீடியா அந்த மாதிரியான ஊடகம் மூலமாக நிறைய பேர் அதை பார்த்து அதுக்கு ஈர்த்து அதை வாங்குகிறாங்க. அதே போல் வந்து அவங்களோட கார்டன்ஸ் இதில் எல்லாமே வைக்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இதெல்லாமே வைக்கிறாங்க. அது அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு காலப்போக்கில் அது அவங்க ரொம்ப அதிகமாக ரீப்ரொடியூஸ் ஆகி ரொம்ப அதிகமாக அந்த இடத்துல புஷி ஆகி அது அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகிடுது. ஸோ வந்து சில டைம் என்னென்னா அது வந்து இன்ட்ரடியூஸ்டு அப்போ எஸ்கேப்புன்னு சொல்லுவாங்க. இல்லைனா இன்வேசிவ். சில டைம் என்னென்னா விளைநிலங்கள்லையோ இல்லைனா காடுலையோ அது போய் விழுந்து அது வந்து என்னென்னா இன்வேசிவ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரியான நிறைய உதாரணங்கள் நம்ம சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா லான்டானா கேமரா, அது பெரிய ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான பிளான்ட். எல்லா இடத்துலையுமே அதை பற்றி பேசாத ஆட்களே கிடையாது. அது வந்து வருடந்தூரம் ஃப்ளவர் இருக்கும். அது ஒரு ஆர்னமெண்டல் பிளான்ட்டாக தான் அது வந்தது, இன்ட்ரடியூஸ் பண்ணது. அது ஆனால் வெளியே எஸ்கேப் ஆகி அது ஒரு பெரிய மெனஸ். எல்லா நேட்டிவ் பிளான்ட்ஸை எல்லாத்தையுமே அது சப்ரஸ் பண்ணி அதை வந்து வளர விடாமல் அது ஃபுல்லாக அந்த இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணிடுது. என்னென்னா 3 விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். ஒன்று வந்து என்னென்னா, வருடந்தோறும் அது பூ இருந்துக்கிட்டே இருக்கும். ரெண்டாவது அது வந்து என்னென்னா பாலினேட்டர்ஸ், அந்த பாலினேட்டர்ஸை ஈர்த்துக்கிட்டே இருக்கும். ரெண்டாவது விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதோட பழங்கள் வந்து எப்படின்னா ரொம்ப இனிப்பாக இருக்கும், நம்மளும் சாப்பிடலாம்.
ஆனால் இது வந்து நிறைய சீட் டிஸ்பர்சஸை அதுக்கு இருக்கும். ஸோ அப்போ என்னென்னா ரொம்ப எஃபிஷியண்ட்டாக அது சீட் டிஸ்பர்ஸ் நடக்குது, அங்கங்கே அது பரவுது. மூணாவது வந்து அதை அழிக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். நம்ம வெட்டி போட்டாலும் அது அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும். இன்னொன்று சீடு அதோட விதைகள் வந்து நெருப்பில் பட்டுனா இன்னும் முளைக்கும், அந்த மாதிரியான ஒரு தன்மை உடையது. அதனால் இதை வந்து அழிக்கிறதுன்றது ரொம்ப ஒரு கடினமான ஒரு விஷயம். ஆனால் அது ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் அது வந்து அதை நம்ம கட்டுப்படுத்த முடியும். அப்படின்னு பார்த்தோன்னா அது வெயில் இல்லாத இடத்துல அது கொஞ்சம் வளர முடியாது. அதனால் என்னென்னா பெரிய பெரிய மரங்களை வந்து அதுக்கு அது இருக்கிற இடத்துல வளர்த்து அது அதோடு மேலே போக விட்டால் தான் அது ஓரளவுக்கு சப்ரஸ் ஆகும். இது ஒன்றும் இல்லை, நிறைய ஆகாய தாமரை அதுவும் இன்ட்ரடியூஸ் பண்ணது தான். இப்போ எல்லா நீர்நிலைகள் மேலே பார்த்திங்கன்னா அது இருக்கும், ஐகோர்னியான்வாங்க. அதே போல் வந்து செஸ்ட்ரம், ஊட்டியில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக செஸ்ட்ரம், அந்த ஆரஞ்சு கலர் பூன்னுவாங்க. அவ்வளோ எங்கெல்லாம் அந்த மக்கள் புழக்கம் இருக்குதோ அந்த இடத்துல ஃபுல்லாகவே இந்த மரங்கள் இருக்குது. ஸோ அரசு அதை எடுக்கிறதுக்கு நிறைய நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. ஏன்னா அது வந்து என்னென்னா காட்டுக்குள்ளே போய் காட்டில் உள்ள இயற்கை, அதாவது நேட்டிவ் பிளான்ட்ஸ், நேட்டிவ் ட்ரீஸ் எல்லாத்தையுமே அது வந்து என்கல்ஃப் பண்ணிடுது, அதை வந்து ஆக்கிரமிச்சுக்குது. கோனோகார்பஸ்ன்ற ஒரு மரம், அது வந்து காம்பிரிட்டேசி குடும்பத்தை சேர்ந்தது. அது வந்து என்னென்னா சாலையோரமாக நிறைய வைக்கிறாங்க. ஆனால் அதோட ரீப்ரொடக்ஷன் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது ரொம்ப என்வாரன்மெண்ட்டுக்கும் மற்றபடி சுற்றுச்சூழலுக்கு அது கொஞ்சம் பாதிப்பு இருக்கிறது. அப்படின்றதுனால சில அரசு அதை வந்து தடை பண்ணிட்டாங்க. ஆனாலும் இன்னும் அது சில இடத்துல இன்னும் அதிகமாக அதை பிளான் பண்ணிகிட்ருக்குறாங்க. அது பண்ணக்கூடாது. சார், இந்த மாதிரி நம்ம சுற்றுச்சூழலில் நம்ம அறிமுகப்படுத்தின விலங்கு இதெல்லாம் பாதிப்பு கொடுத்துருக்கு. செடிகள் மாதிரியே நல்ல ஒரு உற்பத்தியும் நல்ல ஒரு நம்மளுக்கு ஈல்டு நிறைய கிடைக்கணும் அப்படின்றதுக்காக சில அனிமல்ஸ், இன்செக்ட்ஸை நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தேனீக்கள், வெஸ்டர்ன் ஹனிபீன்னுவாங்க. வெஸ்டர்ன் ஹனிபீனா ஏபிஸ் மெல்லிஃபெரா. ஸோ இது வந்து என்னென்னா ஒரு தேன் பெட்டிக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோ வரைக்கும் நம்மளுக்கு கொடுக்கும். ஆனால் இது வந்து நம்மளோட நேட்டிவ் தேனீ கிடையாது. நம்ம நேட்டிவ் தேனீ அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து என்னென்னா சிறு தேன், கொசு தேன், மலைத்தேன், இந்த மாதிரியான பெரிய தேனீக்கள்லாம் இருக்குது. ஆனால் அதோட தேன் உற்பத்தி திறன் வந்து கம்மியாக இருக்கும். ஆனாலும் நம்மளுடைய நிலப்பரப்பை சார்ந்த பாரம்பரிய தேனீக்கள். ஆனால் இந்த மாதிரியான வெஸ்டர்ன் ஹனிபி இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இது ரொம்ப ஃபெரோஷியஸாக இருக்கும். இது வந்து என்னென்னா பாரம்பரிய தேனீக்களை வந்து டாமினேட் பண்ணி அதுக்கு தேவையான கிடைக்கக்கூடிய மகரந்தத்தையும் தேனையும் இது எடுத்துக்குது. மலர்களில் போய் பாலினேட்டர் இது வந்து காம்பீட் பண்ணுது. நேட்டிவ் பாலினேட்டரோட இந்த மகரந்த சேர்க்கை பண்ணுறதுக்கு இது போய் அதிகப்படியாக இதை போய் எடுத்துகிட்டு வந்ததுனால நம்ம பாரம்பரிய தேனீக்கள் வந்து அழியும் தருவாயில் இருக்குது. ஸோ இது ஒரே ஒரு உதாரணம். அதே போல் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், திலோப்பியா, ஆஃப்ரிக்கன் கேட்ஃபிஷ், கார்ப்ஸ், மஸ்கிட்டோ ஃபிஷ். ஸோ இது எல்லாமே வந்து என்னென்னா நம்மளோட நன்மைக்காக நம்ம இதை கொண்டு வந்து இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஆனால் வந்து இது என்னென்னா இயற்கையில் வந்து என்ன பாதிப்புகள் ஏற்படுத்துது அப்படின்னா, பாரம்பரிய வகையான இனங்களை இது அழித்து இது பழுகி பெருகுது. அது வந்து ஒரு பெரிய ஒரு சுற்றுச்சூழலுக்கு ஒரு கேடான ஒரு விஷயமாக நம்ம பார்க்குறோம். மனிதனோட செயல்பாடுகளால் இயற்கைக்கு இவ்வளோ பாதிப்பு வருது. இந்த பாதிப்புகளால் ஏதாவது விலங்கு வந்து அழிஞ்சு போயிருக்கா? சில அனிமல்ஸ் நம்ம வந்து சில விலங்குகள் நம்ம இழந்திருக்கோம். இது வந்து மக்களோட மனிதனோட அறியாமையினால் நம்ம எடுத்துக்கலாம். மெயினாக முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னா வாழ்விட இழப்பு. எந்த ஒரு அனிமல்ஸை நம்ம பார்த்தோன்னா ஹேபிட்டாட் லாஸ்ன்னுவாங்க. ஸோ அதோட வாழ்விடம் வந்து அதுக்கு உண்டானதாக இல்லாத போன போது இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும், அழிவுகள் நடக்கும். இன்னொன்று வேட்டையாடுதல், அதிகப்படியான வேட்டையாடுதல். அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரியான இன்வேசிவ் ஸ்பீஷிஸ், இன்ட்ரடியூஸ்டிங் நியூ ஸ்பீஷிஸ், எக்ஸாட்டிக் ஸ்பீஷிஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால அழிவுகள் நடக்கும். ஸோ இது வந்து ஒரே நாளில் நடக்கிறது இல்லை, இது காலப்போக்கில் நடக்கும். இப்போ இந்த மாதிரியான காரணிகள் எவ்வளோக்கு எவ்வளோ வேகமாக நம்ம உள்ளே கொண்டு வந்து போடுறோமோ அது வந்து ஒரு விலங்கு அழிகிறதுக்கு பெரிய காரணமாயிரும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஏஷியாட்டிக் சீத்தா அப்படின்றப்போ வந்து ஒரு காலத்தில் வந்து இந்தியா முழுவதும் இருந்தது. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு இந்தியா, ஆப்கானிஸ்தான்,
பாகிஸ்தான் இந்த ஏரியா ஃபுல்லாகவே இது ரொம்ப அதிகமாக இருந்த ஒரு அனிமல். ஆனால் ஒரு 47 1947 1950களில் இது ஃபுல்லாகவே நம்ம நாட்டை விட்டு அழிஞ்சிருச்சு. ஏன்னா அதிகப்படியான வேட்டையாடுதல். ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ஆஃப்ரிக்காவிலேருந்து அதோட இனத்தோட வெரைட்டி, எக்ஸாக்ட் ஜெனட்டிக் இதுன்னு சொல்ல முடியாது, பட் அதை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுருக்குறாங்க. அதே போல் வந்து ஹிமாலயன் கோயில், மேற்கு இமலய மலையில் உள்ள ஒரு பறவை இனம். இது வந்து ஹேபிட்டட் லாஸ், வாழ்விடம் இல்லாததுனால இது அழிஞ்சு விட்டது. ஸோ ஜெர்டன் ஸ்கோர்சர்ன்றது ஒரு முக்கியமான பறவை. இது வந்து என்னென்னா கோதாவரி பெல்ட் இந்த மாதிரியான இடத்துல இருக்குது. ஈஸ்டர்ன் காட்ஸ், கிழக்கு தொடர்ச்சி மலை அந்த ஓரங்களில் நிலப்பரப்பு, புல்வெளி நிலப்பரப்பில் ஒரு வாழக்கூடிய ஒரு பறவை. இது வந்து என்னென்னா நாக்டர்னல் பேர்டுன்னுவாங்க. இரவு தான் இது வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு இதில் வந்து என்னென்னா அந்த இடத்துல வந்து அந்த ஹேபிட்டாட் லாஸ், அதனால இது அழிஞ்சிருச்சின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. அப்போது என்னென்னா 1986 இது திருப்பி இருக்கிறதாகவும் கண்டுபிடிச்சி அதை வந்து ஒரு ஃபோட்டோலாம் எடுத்துருக்குறாங்க. ஆனால் இப்போ ஒரு 20 வருஷமாக பார்த்திங்கன்னா அதோட ட்ரேஸ் இல்லை. ஸோ இருக்குதா இல்லையான்றது கேள்விக்குறியாகவும் இருக்குது. இது ஒரு முக்கியமான பறவை, நம்ம இதை இழக்கிற நிலமையில் இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஏஷியாட்டிக் சீத்தாவோ இல்லைனா ஹிமாலயன் கோயிலோ இல்லைனா ஜெர்டன் ஸ்கோர்சரோ இதெல்லாம் வந்து நம்மளோட கண் முன்னாடியே நம்மளுக்கு பார்த்து அழிஞ்ச ஒரு இனங்களில் ஒன்று. சார் இதே மாதிரி தாவரங்களும் அழிஞ்சிருக்கா? சில தாவரங்கள் அழிஞ்சிருக்குது, சில தாவரங்கள் அழிந்தது என்று முடிவெடுக்கப்பட்டு பின்னர் பல ஆண்டுகளுக்கு பின்னர் அதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயங்களில் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெர்குலியா காசியானா, இது ஒரு மர வகை. காசி ஹில்ஸ் அந்த ஏரியாவில் உள்ள ஒரு மரம். இது வந்து முற்றிலும் அழிந்து விட்டது. ஏன் அப்படின்னா காடு அழிப்பு, காடை அழித்ததுனால அந்த மரம் இப்போ அந்த இடத்துல இல்லை. ஸோ இது வந்து காசி மலை, அந்த மலை அந்த ஏரியாவுக்கு உண்டான ஒரு எண்டமிக்குன்னு சொல்லுவாங்க. அது அங்கே ஒண்டி தான் இருக்கும், வேறு எங்கேயுமே கிடையாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு மரம் அங்கே இப்போ நம்ம அதை பார்க்குறோம். இப்போ அதோட ஹெர்பேரியம் ஷீட்ஸ் தான் பொட்டானிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இந்த மாதிரியான இடத்துல அதோட படிவங்கள் இருக்குது. அதே போல் யூஃபோபியா மயூரநாதனி இந்த மாதிரியான இது வந்து காடிலேருந்து அழிஞ்சிருச்சு. எக்ஸ்டிங்க்ட் இன் த வைல்டுன்னு சொல்லுவாங்க. சில இடத்துல கார்டனில் இருக்குது. மற்றபடி இது வந்து இது என்னென்னா கேரளா இந்த பார்டர் மேற்கு தொடர்ச்சி அந்த மலையில் உள்ள ஒரு தாவரம். இதுவும் வந்து காடு அழிந்ததுனாலையும் அதோட ஹேபிட்டட் லாஸ், வாழ்விடம் அழிந்ததுனாலையும் இது வந்து அழிந்து போச்சு. ஸோ அந்த மாதிரியான ஒரு சில வகைகள் வந்து என்னென்னா பல ஆண்டுகளுக்கு முன்னாடி எடுத்தது, இப்போ அதை வந்து கண்டுபிடிச்சி திருப்பி வந்து ரீடிஸ்கவரி அப்படின்றதும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியும் இருக்குது. ஸோ மரங்கள் அழிந்தும் போயிருக்குது, அழிந்ததுன்னு நினச்ச மரங்கள் திருப்பியும் வந்து அதை ரீடிஸ்கவர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இன்னும் தெளிவான இன்னும் ஒரு நல்ல தேடுதல் இருந்தால்னா சில மரங்களை நம்ம காப்பாற்ற முடியும். சரி, இப்போ நம்ம உலகம் ஃபேஸ் பண்ணுற சுற்றுச்சூழல் சவால்கள்லாம் என்னென்ன? நிறைய ஆங்கிளில் நம்ம இதை பார்க்கலாம். சுற்றுச்சூழல் சவால்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்று வந்து பொல்யூஷன் அப்படின்றப்போ வந்து நிறைய லேண்ட் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன், ஸோ நிறைய பொல்யூஷன்ஸ் இருக்குது. ஸோ இது ஒரு சுற்றுச்சூழலுக்கு ஒரு மாசு விளைவிக்கக்கூடிய காரணிகளாகவும் நம்ம பார்க்குறோம். இன்னொன்று வந்து என்னென்னா இந்த பொல்யூஷன் அப்படின்றதுனால இதோட ரிப்பிள்ட் எஃபெக்ட், இது வந்து என்னென்னா இப்போ வந்து என்னென்னா காலநிலை மாற்றங்கள், அது வந்து ஒரு ரிதமிக்காக போயிட்டு இருந்தது, அதில் ஒரு ஆல்ட்ரேஷன் நடக்குது. ஸோ இந்த மாதிரியான காலநிலை மாற்றம் இதெல்லாமே வந்து அன்பிரடிக்டபுள் ஆகிடுது. பருவமழை மாற்றம் இதெல்லாமே வந்து இது ஒரு காரணிகளாக இருக்குது. அதே போல் வந்து ஃபாசில் ஃபியூயல்ஸ், அதிகப்படியான எரிபொருள் எண்ணெய், அதாவது ஃபாசில் ஃபியூயலை நம்ம எடுக்கிறோம். அதாவது என்னென்னா புதைப்படிவ எரிபொருட்கள்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் எடுக்கிறோம். ஸோ இது எல்லாமே அதே போல் இண்டஸ்ட்ரியலைசேஷன், இது எல்லாமே வந்து என்னென்னா ஏர் பொல்யூஷனோ இல்லைனா வந்து ஃபுல்லாகவே வந்து நம்மளுக்கு வந்து இதுவாகுது. ஸோ இந்த மாதிரியான தாக்கங்கள் வந்து என்னென்னா குளோபல் டெம்பரேச்சர் அதிகமாகுது. அப்போ அதிகமாக என்ன ஆகும்னா கிளேசியர்ஸோ இல்லைனா வந்து இது எல்லாமே இப்போ பனிக்கட்டிகள் எல்லாமே வந்து போலாரைஸ் ஷெல்ஸ் இது எல்லாமே வந்து என்னென்னா உரைய ஆரம்பிக்குது. இதில் வந்து என்னென்னா சீ லெவல் ரைஸ் ஆகுது. இது எல்லாமே வந்து நான்
குளோபல் சினாரியாவில் நான் சொல்கிறேன். நான் ஒரு ஃபுல்லாக உலகத்துலேயே வந்து இது ஃபுல்லாகவே எல்லாத்துலேயுமே காமனாக நடக்கிறது. இது வந்து என்னென்னா காற்று மாசுபாடு, நீர் பற்றாக்குறை, ஸோ ஈவன் என்னென்னா நம்மளுக்கு ட்ரிங்கிங் வாட்டர் அந்த ஸ்கேர்சிட்டி அதோட அவைலபிலிட்டியாக நம்மளுக்கு கம்மியாயிடுது. ஸோ ட்ரைனஸ், டெசர்டிஃபிகேஷன், டீஃபாரஸ்டேஷன் இது எல்லாமே ஒரு சேர்ந்து ஒரு இது வரும்போது நம்மளுக்கு அது பெரிய ஒரு சுற்றுச்சூழலே வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய பாதிப்புக்குள்ளாக்கிறது. நம்மளோட ஜென்ரேஷன், அடுத்த ஜென்ரேஷனோ அதுக்கு அடுத்த ஜென்ரேஷனோ நம்ம அந்த ஜென்ரேஷனுக்கு ஒரு நல்ல ஒரு என்விரான்மெண்ட்டை நம்ம கொடுப்போமா அப்படின்றத ஒரு கேள்விக்குறியாகவும் ஆக்குது. ஸோ நம்ம வந்து இந்த என்விரான்மெண்ட்டை நம்ம எப்படி பாதுகாக்க போகிறோம், அதை எப்படி சஸ்டைனபிளாக யூஸ் பண்ண போகிறோம், எப்படி நம்ம அடுத்த ஜென்ரேஷன் கொடுக்க போகிறோன்றது நம்மளோட கையில் இருக்குது. சார், இதற்கான தீர்வு என்ன? இதற்கான தீர்வு வந்து நம்ம நிறைய நிலைகளில் நம்ம பார்க்கலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரினியூவபிள் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், அதற்கு நம்ம மாறலாம். இப்போ பார்த்திங்கன்னா சூரிய ஒளி மின்சக்தி தயாரிக்கிறோம். ஸோ இதுக்கு உண்டான எல்லா கட்டிடங்களுக்கும் இது எல்லாமே வந்து என்னென்னா நம்ம சோலார்ஸ் அது மாதிரி இது பார்க்கலாம். அதே போல் வந்து இயற்கையை நம்ம எப்படி அதிகப்படுத்தலாம், அதாவது என்னென்னா காடுகளை வந்து அழிக்கிறதுலேருந்து நிறுத்திட்டு நம்ம வந்து ரீஃபாரஸ்டேஷன், எஃபாரஸ்டேஷன், அதாவது காடு வளர்ப்பை நம்ம முழு கவனம் செலுத்தலாம். அதே போல் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், நம்மளுக்கு என்ன தேவையோ அதுக்குண்டான வாழ்வை வண்டி நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரியான நம்மளோட நீட்ஸை நம்ம வச்சுக்கணும். ரொம்ப அதுக்கு ஏற்ற மாதிரி அளவுக்கு மேலே நம்மளுக்கு தேவையில்லைன்ற மாதிரியான ஒரு மனநிலையை நம்ம கொண்டு வரணும். அதே போல் பசுமை ஆற்றல், க்ரீன் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. க்ரீன் எனர்ஜி அப்படின்றப்போ வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ வந்து என்னென்னா பேட்ரி கார்ஸ் நிறைய வருது. ஸோ அரசு அதுக்கான மானியங்கள் தருகிறது. ஸோ இது எல்லாமே வந்து என்னென்னா க்ரீன் எனர்ஜி. இன்னொரு கட்டம் மேலே போய் ஹைட்ரஜன் கம்பஷன் ஃபியூவல் அந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜி இப்போ வரப்போகுது. இன்டர்னல் ஹைட்ரஜன் கம்பஷன் ஃபியூவல். ஸோ நம்ம வந்து என்னென்னா வெறும் நீராவியை வந்து தண்ணியிலேருந்து ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனும் பிரிச்சுட்டு ஹைட்ரஜனை ஒண்டி கம்பஸ் பண்ணி வாகனங்களை இயக்கிற மாதிரியான ஒரு டெக்னாலஜி இப்போ ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. ஸோ அதோட வெளியேற்றம் பார்த்திங்கன்னா வெறும் நீராவி தான். ஸோ இந்த மாதிரியான வாகனங்கள் இப்போ அதிகமாக வர்ற நிலையில் இருக்குது. ஸோ இதுவும் இந்த லித்தியம் அயான் பேட்ரி, இந்த பேட்ரிகள் எல்லாமே பேட்ரி வாகனங்கள் கூட வழக்கு ஒளிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதே போல் வந்து நீர்ப்பாசனம், ஸோ அதாவது ப்ரிசிஷன் ஃபார்மிங்ன்றப்போ வந்து நீரை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ஃபார்ம் பண்ணலாம். அதே போல் வந்து நீர்நிலைகளில் நம்ம வெட்டி தண்ணியை சேமித்து வைக்கலாம். அதே போல் வந்து பாதுகாக்கப்பட்ட காடுகள், அதாவது என்னென்னா ரிசர்வ் ஃபாரஸ்ட்டோ இல்லைனா வந்து ப்ரொடெக்டட் ஏரியாஸ், ஸோ இந்த மாதிரியான ஒரு இதுவை நம்ம அமைக்கலாம். அதே போல் வந்து டீக்ரேடட் லேண்டுன்னு சொல்லுவாங்க, அதாவது ஒன்றுத்துக்குமே உதவாத லேண்ட்ஸ், அதாவது என்னென்னா இப்போ வந்து என்னென்னா டம்ப் யார்ட்ஸோ அந்த மாதிரியான தரிசு நிலங்களில் மரங்களை வளர்த்து, சில மரங்கள் அந்த இடத்துல ஒண்டியே வளரக்கூடிய மரங்களை தேர்ந்தெடுத்து அதில் வளர்த்து அதை காடாக உருவாக்கி அதை வந்து நம்மளுக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு காடை உருவாக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன். ப்ளூ மெட்டல் குவாரி, ஸோ சென்னையை சுற்றி உள்ள ஏரியாவில் ப்ளூ மெட்டல் குவாரிஸ் இருந்தது. இப்போ அந்த இடத்துல எல்லாமே என்னென்னா ப்ளூ மெட்டலை எடுத்துகிட்டு ஃபுல்லாகவே பெரிய பெரிய கிரேட்டர்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து மழை தண்ணீர் தேங்கி அது நல்ல தண்ணியாக தேங்கி இருக்குது. ஸோ அந்த தண்ணிக்கு பறவைகள் வருது. வரச்சில் அது என்ன பண்ணுது, எங்கேயோ இருந்து மற்ற இடத்துல இருந்து அதோட சாப்பாட்டுக்கு பழங்களை எடுத்து சாப்பிட்டுட்டு வருது. ஸோ அங்கே அந்த தண்ணி நீர்நிலை பக்கத்தில் உட்கார்றதுனால அது அங்கே எச்சத்தை போடுது. ஸோ அந்த எச்சத்தில் இருக்கிற விதைகள் முளைச்சி வருது. ஸோ அந்த மரங்கள் எல்லாமே அங்கே உருவாகுது. ஸோ ஒரு ப்ளூ மெட்டல் குவாரியான ஏரியா தண்ணி தேங்கினதுனால பறவைகள் வருது, அனிமல்ஸ் வருது, சீட் டிஸ்பர்சர்ஸ் வருது, அந்த இடத்துல விதைகள் முளைக்குது. ஸோ அந்த இடத்துல ஒரு காடு உருவாகுது. ஸோ இந்த மாதிரியான நிறைய நிலைகள் சென்னையை சுற்றி நம்ம பார்க்க முடியுது. திரிசூலமோ பல்லாவரமோ அதே போல் வந்து சென்னையோட வெளிப்புற இடங்களில் நம்ம இது நிறைய நம்ம கண்கூடாக பார்க்க முடியுது. இந்த மாதிரியான ஒரு சின்ன ஒரு உதாரணங்கள் இந்த மாதிரியான ஒரு சுற்றுச்சூழலுக்கு முன்னேற்றத்துக்கு ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம பண்ணலாம். இதுவரை சுற்றுச்சூழல் பற்றிய பல அழகான தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டவர் தாவரவியல் துறை இணை பேராசிரியர்
முனைவர் செல்வா சிங் ரிச்சர்ட் அவர்கள். உடன் உரையாடியவர் பிரபு அவர்கள்.